Hello friends and students, welcome to Alpha Beta Code channel. Subscribe, like, comment. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th Computer Science Database Concept. So what is database? So database அப்படின்னா it's a collection of data. ஸோ இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது ஜென்ரலாக மட்டும் இல்லாமல் இட்ஸ் இன் ஆர்கனைஸ்டு மேனர். ஸோ ஒரு டேட்டாவுக்கும் இன்னொரு டேட்டாவுக்கும் இடையில் ஒரு ரிலேஷன் இருக்கும், ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும். எப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் ரெக்கார்டு எடுத்துட்டோன்னா அட்மிஷன் நம்பர், நேம், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் லிங்க் இருக்கிற மாதிரி இருக்கிறத என்ன சொல்லுவோன்னா ஆர்கனைஸ்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. அப்போ டேட்டா பேஸ் அப்படிங்கிறத எப்படி நம்ம எந்தெந்த ஃபார்மில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஜென்ரலாக டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அப்போ டேட்டா பேஸ் அப்படின்னா என்ன? இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. இந்த டேட்டாவை எங்கே நம்ம ஸ்டோர் பண்ணுவோம்? கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இந்த கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணதை என்ன பண்ணுவோம்? நம்ம அதை ஆக்சஸ் பண்ணி நம்ம ரிட்ரீவ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பப்ளிக் எக்ஸாமெல்லாம் முடிஞ்சோடனே மார்க் எல்லாமே ஒரு சர்வரில் ஒரு கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி ஒரு ரிஜிஸ்டர் நம்பரும் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து சப்மிட் கொடுத்தோன்னா இது ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம கொடுத்த உடனே அந்த கம்ப்யூட்டர்லேருந்து டேட்டாவை நமக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டுது. இதுக்கு பேர் என்ன? ஆக்சஸ். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி தான் என்ன சொல்லுவோம்? டேட்டா பேஸ் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவோம். இதை நம்ம ஒரு சிஸ்டமாக பண்ணணுன்னா அது என்ன சொல்லுவோம்? டேட்டா பேஸ் சிஸ்டம். ஸோ அந்த சிஸ்டம் எப்படி ஆக்சஸ் பண்ணுவோன்னா an application associated with the database. ஒரு டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி அதை ரீட் பண்ணுறதுக்கும் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டேட்டா. ஸோ டேட்டானா என்னென்னா ரா ஃபேக்ட்ஸ். ரா ஃபேக்ட்ஸ்னால் என்ன இருக்குன்னா பிளேஸு, திங்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும், இடம், பொருள், பெயர், இதெல்லாமே ரா ஃபேக்ட்னு சொல்லுவோம். இதை தான் ஸ்டோர் பண்ணுறோம் கம்ப்யூட்டரில். இது டேட்டான்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் என்னென்ன இருக்குன்னா கேரக்டர், டெக்ஸ்ட், வேர்ட், நம்பர். கீழே எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 6,06,000 and then DPI campus SCERT சென்னை காலேஜ் ரோடு இருக்குது. இந்த 1 2 3 4 5 டேட்டா இருக்குல்ல, இந்த டேட்டாவை வந்து ரா ஃபேக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ப்ராசஸ் பண்ணாமல் கலெக்ட் பண்ண டேட்டா. ஸோ இந்த கலெக்ட் பண்ண டேட்டாவை எப்படி இன்ஃபர்மேஷனாக கம்ப்யூட்டர்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஃபார்மேட் பண்ணுறோம். அந்த ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா இந்த 6 டிஜிட்ஸ் இருக்கணும், டிபிஐ கேம்பஸ்ன்னு இருக்கணும், SCERT அதெல்லாம் டெக்ஸ்ட் இருக்கணும். அப்போது என்னென்ன டேட்டா டைப்பில் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோமோ அது எல்லாமே ஃபார்மேட்டில் இருக்கான்னு செக் பண்ணுவோம். செக் பண்ணதை ப்ராசஸ் பண்ணுவோம். எப்படி ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணுறது வந்து அந்த கொடுத்த வேலிடிட்டிலையும் லென்த்லேயும் இருக்கான்னு சொல்லி. இப்போ 6,06,006 அப்படிங்கிற அந்த வேல்யூ 6 டிஜிட்டில் இருக்கணும்னா 6 டிஜிட்டில் தான் இருக்கணும். அப்புறம் ஸ்ட்ரிங் வேல்யூவாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்கணும். இந்த மாதிரி நம்ம ஃபார்மேட் பண்ணிவிட்டு இதை ஆர்கனைஸ் பண்ணுவோம். எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவோம்னா இது வந்து ஒரு ரீஆர்டர் பண்ணுவோம். இப்போது மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வரணும்னா எப்படி மாற்றுறோம்? SCERT காலேஜ் ரோட் DPI கேம்பஸ் சென்னை 6,06,000. இப்போ நமக்கு ஒரு அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடச்சிருச்சு. இதுதான் இன்ஃபர்மேஷன். அப்போ முன்னாடி என்ன ஆர்டரில் ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் அதை ரீஆர்டர் பண்ணுவோம், தட் இஸ் ஆர்கனைஸ் பண்ணுவோம். அப்போ அந்த ஆர்கனைஸ் பண்ணும்போது அது மீனிங்ஃபுல்லாக மாறுது. ஸோ டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது, அதை ஸ்டோர் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதை நம்ம மீனிங்ஃபுல்லாக மாற்றணும். சரி, இப்போ இந்த டேட்டா பேஸ்னால் என்ன அப்படின்னா இட்ஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா. ரிலேட்டட் டேட்டா அப்படின்னா நமக்கு பார்த்தோம் ஒரு டேட்டாவுக்கும் இன்னொரு டேட்டாவுக்கும் நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. இது பேர், இதுக்கப்புறம் இது வந்து ஸ்ட்ரீட் நேமு, இதுக்கப்புறம் இது வந்து ஊர் பேர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல, அந்த மாதிரி. அப்போது ஆர்கனைஸ்ட் இன் அ வே தட் டேட்டா கேன் பி ஈஸிலி ஆக்சஸ்ட், மேனேஜ் அண்ட் அப்டேட். இந்த 3 வேலையும் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது டேட்டா பேஸாகவே இருக்கும். இந்த 3மே நமக்கு பண்ண முடியல அப்படின்னா இட்ஸ் நாட் அ வெல் ஃபார்ம்டு டேட்டா பேஸ். ஸோ அந்த டேட்டா பேஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா யூஸிங் சாஃப்ட்வேர். ஸோ DBMS சாஃப்ட்வேர் இட்ஸ் கிரியேட், டிஃபைன் அண்ட் மேனிப்புலேட் டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறக்கும், அதை டிஃபைன் பண்ணுறக்கும், அதுக்குள்ளே என்னென்ன டேபிள் இருக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறக்கும், அதை மேனிப்புலேட் பண்ணுறது. மேனிப்புலேட் அப்படின்னா ஆக்சஸ் பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது எல்லாமே மேனிப்புலேட். இது எல்லாம் பண்ணிச்சுன்னா அது சாஃப்ட்வேர். ஸோ அப்போ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம DBMSல என்ன பண்ணுவோம்? ஸ்டோர் பண்ணுவோம், ப்ராசஸ் பண்ணுவோம், டேட்டாவை அனலைஸ் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் ஈஸியாக பண்ண வைக்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான் DBMS. அப்போ DBMSனால் என்ன அப்படின்னா இட்ஸ் ப்ரொவைட்ஸ் இன்டர்ஃபேஸ் ஆர் டூல். ஒரு இன்டர்ஃபேஸாகவும் உள்ள ஒரு சாஃப்ட்வேர் டூலாகவும் இருக்குது. எதுக்குன்னா டு பர்ஃபார்ம் வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் தென் டு கிரியேட் டேட்டாபேஸ், ஸ்டோரிங் ஆஃப் டேட்டா அண்ட் ஃபார் அப்டேட்டிங் டேட்டா. டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறக்கும் அப்டேட் பண்ணுறக்கும் இந்த சாஃப்ட்வேர் வந்து ப்ரொவைட் பண்ணும். இட்ஸ் அன் இன்டர்ஃபேஸ், இது DBMS. அண்ட் தென் இட் ப்ரொடக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி டு த டேட்டாபேஸ்.
ஒரு டேட்டாபேஸ் ஒரு கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ஒரு சர்வரில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது ஈஸியாக எல்லோரும் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்குண்டான மெயின்டெனன்ஸையும் டேட்டா கன்சிஸ்டன்சியும் நமக்கு கொடுத்தா மட்டும்தான், அதுவும் இல்லாமல் மல்டிபிள் யூசர்ஸை அலோவ் பண்ணும். ஏன்னா ரிசல்ட் நம்ம லட்சம் பேர் பார்ப்போம் ஒரே நேரத்தில், அப்போ எல்லாத்துக்குமே ஆக்சஸ் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் என்னென்னா ஃபாக்ஸ் ப்ரோ அண்ட் டிபேஸ் ஆர் தி டிபிஎம்எஸ் எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். First one, data stored into table, and then reduced redundancy, data consistency, support multiple user and concurrent access, query language, security, DBMS support, transactions. Next characteristic, data stored into table. டேட்டா டைரெக்டாக டேட்டாபேஸில் போய் ஸ்டோர் ஆகிறதில்ல, அதில் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற டேபிளில் தான் போய் இந்த டேட்டா ஸ்டோர் ஆகுது. ஒரு டேட்டா பேஸில் n நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம். அந்த n நம்பர் ஆஃப் டேபிள்ஸும் இன்டர் ரிலேட்டடாக இருக்கும். ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அப்போது ஒரு டேட்டா ஒரு டேபிளில் ஸ்டோர் ஆச்சுன்னா இன்னொரு டேட்டா மூலிமா நம்ம என்ன பண்ண முடியும்னா கம்பைன் பண்ணி 2-3 டேட்டாவை ஒரே விஷயமாக நம்ம எடுத்துக்க முடியும். இதை தான் நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். அண்ட் தென் இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, இட்ஸ் அ டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட், ரெடியூஸ்ட் ரிடண்டன்சி. ரிடண்டன்சினா என்ன அப்படின்னா ரிப்பீட்டேஷன். ஒரு டேட்டா ஒரு டேபிளில் இருந்தால் பரவாயில்ல, அந்த டேட்டா வெவ்வேறு டேபிளில் நம்ம இருக்கும்போது டேட்டா பேஸில் தேவையில்லாமல் ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணுது. அப்போது இந்த மாதிரி சமயத்தில் ஏ அப்படிங்கிற அந்த வேல்யூ 3 டேபிள்லையுமே இருக்குது. அப்போ இந்த வந்து என்ன பண்ணலான்னா நார்மலைசேஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் மூலயமா நம்ம டேட்டா பேஸில் டேட்டா ரிப்பீட்டேஷனை அவாய்ட் பண்ணலாம். அப்போ ஒரு டேட்டா ஒரு தடவை மட்டும்தான் ஒரு டேபிளில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேபிள் ஸ்ட்ரக்சரையும் டேட்டா ஸ்டோர் பண்ணுற மெத்தடையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இதை தான் என்ன சொல்லுவோம்னா நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால் நம்ம டேட்டாவை ரிப்பீட்டேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கும் டேட்டா பேஸோட ஸ்பேஸை வந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம். இது செகண்ட் மெத்தட் என்னென்னா ரெடியூஸ்ட் ரிடண்டன்சி. ஸோ ரிடண்டன்சியை நம்ம கம்மி பண்ணுறோம். தேர்ட் ஒன், டேட்டா கன்சிஸ்டன்சி. ஸோ டேட்டா கன்சிஸ்டன்சி என்ன அப்படின்னா, டேட்டா கன்சிஸ்டன்சியில் என்ன பண்ணோன்னா ஒரு டேட்டா ஒரு காலத்தில் இருக்கிற டேட்டா ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் ஆகும், அதே மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா இருக்குன்னா அதை வந்து அப்டேட் பண்ணலாம், இல்லை ஆட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவோன்னா ஃப்ரீக்வெண்ட் அப்டேட். இதை வந்து சப்போர்ட்ஸ் மல்டிபிள் யூசர் அண்ட் கன்கரண்ட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். டேட்டா கன்சிஸ்டன்சின்னு என்னென்னா ஒரு டேட்டாவை எத்தனை தடவை மாடிஃபை பண்ணும்போதும் அது எத்தனை யூசர் வந்து பார்த்தாலும் மல்டிபிள் யூசர் வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டாவை பார்த்தாலும் அதுக்கு நம்ம அங்கே அவங்களுக்கு உண்டான டேட்டாவை கொடுக்கணும், மிஸ் டேட்டாவை கொடுக்கக்கூடாது, மிஸ்லீட் பண்ணக்கூடாது, அவங்கள வேறு ஒரு டேட்டாவை காட்டி இன்வாலிட் டேட்டாவை கொடுக்கக்கூடாது. இது எப்படி எடுத்துக்கலான்னா, இப்போ ஏடிஎம் மிஷினில் வந்து ஒருத்தர் நம்ம வந்து பணம் போட்டு எடுக்கும்போது நம்ம என்ன பணம் எடுக்கிறோமோ அது வித்ட்ரா பண்ண உடனே அது அப்டேட் ஆயிரும். அதே சமயத்தில் நம்ம பேங்க் பேலன்ஸும் செக் பண்ணால் கரெக்டான ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்கணும், நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த பேலன்ஸ் அமௌண்ட் கொடுக்கணும். அப்போ ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷனை ஒரே டேட்டாவை நம்ம பேங்க் அக்கௌண்ட் டேட்டாவை 2 இடத்துலையும் யூஸ் பண்ணும்போது யாருக்கு என்ன டேட்டாவை பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கன்கரண்ட் ஆக்சஸ் வந்து டேட்டாபேஸ் ப்ரொவைட் பண்ணும். query லாங்குவேஜ். ஸோ query லாங்குவேஜில் டிபிஎம்எஸ் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்சர்ட், அப்டேட், டெலீட், ஃபெச். அதாவது ஃபெச் பண்ண முடியும், டேட்டாவை நம்ம அங்கேருந்து எடுக்க முடியும், அதே மாதிரி டெலீட் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும், இன்சர்ட் பண்ண முடியும். இதெல்லாம் என்னென்னா query லாங்குவேஜில் எழுதுகிற கமெண்ட்ஸ். இந்த கமெண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் டிபிஎம்எஸை ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், செக்யூரிட்டி. செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஒரு டேட்டா பேஸில் இருக்கிற டேபிள் இருக்கிற டேட்டாவை யாரெல்லாம் பார்க்க முடியும், அதாவது மல்டிபிள் யூசர் ஆக்சஸ் பண்ண முடியுங்கிற ஸ்டேஜில் யாரெல்லாம் எந்த டேட்டாவை பார்க்க முடியும் அப்படிங்கிறதா இந்த செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் 3 யூசர் இருக்காங்க அப்படின்னா யூசர் 1, 2, 3 இந்த 3 யூசர்லேயும் எந்தெந்த டேபிள் இருக்கிற டேட்டாவை பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ யூசர் 1 இந்த 4 டேட்டாவையும் அது 4 டேபிளோ இல்லை 4 ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா செகண்ட் யூசருக்கு செகண்ட் ஆப்ரேஷன் பண்ண முடியாது, தட் இஸ் செகண்ட் டேபிளோ இல்லை செகண்ட் ஆப்ரேஷனோ பண்ண முடியாமல் ஆக்சஸ் டினை பண்ணியிருக்கோம். இந்த தேர்ட் யூசருக்கு வந்து 2, 3, 4 வந்து ஆக்சஸ் பண்ண முடியாமல் வச்சுருக்கோம். டிபிஎம்எஸ் சப்போர்ட்ஸ் டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு டேட்டாவை எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரே நேரத்தில் எத்தனை யூசர் வேணாலும் கன்கரண்ட்டாக கன்சிஸ்டன்சியில் யூஸ் பண்ண முடியும். அப்படி நம்ம ரியல் டைமில் ஒரு டேட்டாவை எத்தனை பேர் ஆக்சஸ் பண்ணாலும் அதுக்குண்டான ரைட்டான டேட்டாவையும் அதில் என்ன அப்டேஷன் யார் பண்ணாலும் அதை கரெக்டாக கொண்டு வந்து அதே இடத்துல வெச் பண்ணுறதையும் நம்ம இங்கே டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். இந்த டிரான்சாக்ஷன் வெரி வெல் பிளான்டான ஒரு சிஸ்டம். அட்வான்டேஜஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். செக்ரிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்.
ஸோ நமக்கு டிபிஎம்எஸ்க்கு தேவையான அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துலையோ இல்லை நாம் தனித்தனி குரூப்பாகவோ மெயின்டைன் பண்ணலாம். மினிமல் டேட்டா டூப்ளிகேஷன் ஆர் டேட்டா ரிடண்டன்சி. ஸோ டூப்ளிகேஷன் முழுசாக அவாய்ட் பண்ண முடியாட்டியும் மினிமம் லெவல்லையும் டேட்டா ரிடண்டன்சியும் நம்ம எலிமினேஷனையும் பார்த்துக்க முடியும். ஈஸி ரிட்ரீவல் ஆஃப் டேட்டா யூஸிங் கொரி லாங்குவேஜ் ஈஸியாக ரிட்ரீவ் பண்ண முடியும். டைம் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். காம்பனன்ட்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னா ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டேட்டா, ப்ரொசீஜர்ஸ் அண்ட் மெத்தட்ஸ், டேட்டாபேஸ் ஆக்சஸ், லாங்குவேஜ். இது 5 தான் நம்ம சொல்லுவோம். ஸோ எப்படி நடக்கணும் அப்படின்னா ஒரு யூசர் வந்து டேட்டாவை த்ரூ சாஃப்ட்வேர் நம்ம ஹார்ட்வேரில் ஸ்டோர் பண்ணுறோம். ஹார்ட்வேருங்கிறது கம்ப்யூட்டரில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க், ப்ராசஸர் எல்லாமே. அப்போது நம்ம இந்த ஹார்ட்வேரில் தான் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம். எப்படி ஸ்டோர் பண்ணுறோம்? யூஸிங் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் மெத்தட். ப்ரொசீஜர் அண்ட் மெத்தடுங்கிறது சாஃப்ட்வேரில் இருக்கிற அந்த பேட்டர்ன். ஸோ அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை ஹார்ட்வேரில் ஸ்டோர் பண்ணுறோம். இதுதான் என்ன சொல்லுவோம்னா டேட்டாபேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜ். ஒரு யூசர் பண்ணுற மேக்ஸிமம் ஒர்க். அடுத்தது ஹார்ட்வேர். ஸோ இந்த ஹார்ட்வேர்னு என்னென்னா ஃபிசிக்கல் டிவைசஸ். ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிற ஃபிசிக்கல் டிவைசஸ் எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம்? ஹார்ட்வேர். ஸோ எந்த அளவுக்கு டேட்டா பேஸை நம்ம டெவலப் பண்ணுறோமோ அது அளவுக்கு நமக்கு என்ன பண்ணும்? ஃபிசிக்கல் சப்போர்ட் இருக்கணும். அதாவது ஹார்ட் டிஸ்க், ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஏன்னா டேட்டா எங்கே ஸ்டோர் ஆகும்? மெமரி டிஸ்கில் ஸ்டோர் ஆகும். அப்போ மெமரி டிவைசஸ் எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் மூலிமா நாம் ஆக்சஸ் பண்ணுவோம். ஜென்ரலாக சாஃப்ட்வேருங்கிறது ப்ரோக்ராம், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இட் கண்ட்ரோல்ஸ் எவ்ரி திங். அப்போ டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம என்ன பண்ண முடியும்னா டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ண முடியும். அதை என்ன சொல்லுவோம்னா டேட்டா பேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜ். இது என்ன பண்ணுது அப்படின்னா டேட்டா பேஸை கமெண்ட்ஸாக நம்ம கொடுக்குறோம். அந்த கமெண்ட்ஸு எக்ஸிக்யூட் ஆகும். டேட்டா அப்படிங்கிறது ரிசோர்ஸ். நம்ம ஸ்டோர் பண்ணுற டேட்டா தான் ரிசோர்ஸ். இதில் ஹார்ட்வேரில் இதை நம்ம 2 விதமாக பண்ணுவோம். டிபிஎம்எஸ் ஸ்டோர்ஸ் த டேட்டா அண்ட் தென் யூட்டிலைஸ் த டேட்டா. யூட்டிலைஸ் அப்படிங்கிறது மேனிப்புலேட். ப்ரொசீஜர்ஸ் அண்ட் மெத்தட். ஸோ ப்ரொசீஜர்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு சாஃப்ட்வேரை டேட்டா பேஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டிபிஎம்எஸ் யூசர். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதும் பேக்கப் பண்ணுறதும் ரிப்போர்ட் ஜென்ரேட்டும் இது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா டிபிஎம்எஸ் பேக்கேஜஸ். டேட்டா பேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜ். ஒரு டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஸ்டோர் பண்ண டேட்டாவை ஆக்சஸ் பண்ணும், இன்சர்ட் பண்ணும், அப்டேட் அண்ட் டெலீட் பண்ணுறது எல்லாமே இந்த கமெண்ட்ஸ் மூலிமா தான் பண்ணுவோம். அப்போ டேட்டா ஸ்டோர்ட் இன் எனி டேட்டா பேஸ். எந்த டேட்டா பேஸ் வந்து எங்கள் டேட்டா பேஸில் டேட்டா ஸ்டோர்ட் இருந்தாலும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். சாஃப்ட்வேர் டிபிஎம்எஸ் எக்ஸாம்பிள்ஸ் டிபேஸ் அண்ட் ஃபாக்ஸ் ப்ரோ. நெக்ஸ்ட் ஒன் டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ database is made up of collection of tables, we know that. இந்த collection of table எப்படி ஒரு டேபிளை ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் சீரியல் நம்பர், அடுத்தது ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஏஜ், ஸ்டூடெண்ட் கிளாஸ், ஸ்டூடெண்ட் செக்ஷன். ஸோ இப்படி நம்ம காலம் வைஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம டேட்டாபேஸ் டேர்மில் என்ன சொல்லுவோம்னா ஃபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டேபிள் ஆர் ஃபைல் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் ஒன் கண்ணன் 14/9 செக்ஷன் ஏ. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் ரெக்கார்டு டீட்டெயில் எல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணியிருப்போம். அப்போ எல்லா காலமுமே இதில் ஃபில் ஆகிருக்கும். இப்போ அடுத்தது ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் நம்பர், அவரோட நேம், ஏஜ், கிளாஸ் அண்ட் தென் செக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவோம். இது ரோ வைஸ் இருக்கும். இப்போ காலம், ஃபஸ்ட் காலம் என்ன? ஸ்டூடெண்ட் நம்பர். இது இருக்கிற ரெக்கார்டோட காலம் எல்லாரோட வேல்யூ இருக்கும். ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிறது, அடுத்தது ஸ்டூடெண்ட் ஏஜ், ஸ்டூடெண்ட் கிளாஸ், ஸ்டூடெண்ட் செக்ஷன், இதெல்லாம் காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காலமும் ரோவும் சேர்ந்தது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேபிள். ஸோ டேட்டா எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரோஸ் அண்ட் காலம் வைஸ் வி கேன் ஆர்கனைஸ் த டேபிள். இப்போது ஃபஸ்ட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரோவை என்ன சொல்லுவோம்? ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ராமகிருஷ்ணன், வித்யா, பிரிட்டோ, பத்மா, இவங்கெல்லாம் என்ன சொல்லுவோம்? ரெக்கார்ட். அதாவது ஈச் ரோ இஸ் அ ரெக்கார்ட், செட் ஆஃப் டேட்டா ஃபார் ஈச் டேட்டாபேஸ் என்ட்ரி. ஒரு என்ட்ரியை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி ஸ்டோர் ஆகுனா ரோ வைஸ் ஸ்டோர் ஆகும். இப்போது காலம். ஸோ இந்த காலத்தில் வந்து காலம் ஸ்பெசிஃபை பண்ண வேல்யூஸ் எல்லாமே ரோலிருந்து எடுத்து நம்ம இங்கே ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அது என்ன சொல்லுவோம்னா ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஈச் காலம் ரெப்ரசன்ட் அ ஃபீல்டு. ஈச் பீஸ் ஆர் டேட்டா ஆஃப் அ டேட்டா, ஐட்டம் ஆஃப் த டேட்டா. ஒவ்வொரு காலம் என்ன சொல்லுவோம்? டேட்டாவை ஐட்டம் அப்படின்னு சொல்லுவோம்.
It specifies the categories or type of the data. ஸோ என்ன ஸ்ட்ரக்சரில் நம்ம ஸ்டோர் பண்ணுமோ என்ன டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ணுறோமோ அதோட ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே இருக்கும். தட் மீன்ஸ் தட் இண்டீஜர் டேட்டானா இட் ஸ்டோர்ஸ் ஒன்லி இண்டீஜர் வேல்யூ. எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ஏஜ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இப்போது வித்யா அப்படிங்கிற ஒரு ரோவை என்ன சொல்லுவோன்னா டேட்டாபேஸ் டேர்மில் டிப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஸ்டூடெண்ட் செக்ஷன் அப்படிங்கிற அந்த காலத்தை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஆட்ரிபியூட் இல்லாட்டி காலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இதுதான் டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் ஒன் டேட்டா மாடல். ஸோ டேட்டா மாடல் அப்படின்னா டேட்டாபேஸில் இருக்கிற டேபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணுற டேட்டா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம் த்ரூ அ சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் டேட்டா மாடல்னு சொல்கிறோம். ஸோ ஆஃப்டர் த கம்ப்ளீட் இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு சாஃப்ட்வேரை ஃபுல் பேக்கேஜாக டெவலப் பண்ணிவிட்டு அது எப்படி அந்த மாடலை ரெஃபரன் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த டேட்டா மாடல். ஸோ சிம்பிள் அப்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ரியல் வேர்ல்ட் டேட்டா கெதரிங் என்விரான்மெண்ட். ஸோ இது என்ன பண்ணோன்னா நம்ம ரியல் வேர்ல்டில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்தை சின்ன சின்ன செக்மெண்ட்டாக பிரித்து தட் இஸ் மாடியூல்ஸாக பிரித்து அதுக்கு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி அது மூலியமாக அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதும் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்களை ஆக்சஸ் கண்ட்ரோலாக கொடுத்து அந்த டேட்டாவை வியூ பண்ண வைக்கிறதும் தான் இந்த டேட்டா மாடலோட மெயின் கான்செப்ட். The main purpose of data model is to give the idea to the final system. இதுதான் நம்ம data modelனு சொல்லுவோம். Types of data model: hierarchical model, relational model, network database model, entity relationship model and then object model. இந்த 5 மாடல்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ டேட்டாவை எப்படி மாடல்னால் என்னன்னு பார்த்தோம், அந்த மாடல் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னு பார்த்தோம். இப்போ எப்படி ஸ்ட்ரக்சராக நம்ம கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் டேட்டா மாடல் இஸ் hierarchical model. It is developed by IBM for the purpose of information management system. இது எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னா ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதாவது ஃபஸ்ட் பாயிண்ட், அதோட பிரான்ச் 2 இருக்கும், அதோட பிரான்ச் 2 இருக்கும், அப்படியே போயிட்டே இருக்கும். இது வந்து 1 to many ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். தட் இஸ் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பேரண்ட்னா ஒரு சைல்டு, இப்போ அந்த சைல்டு வந்து பேரண்ட் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு சைல்டு. ஸோ இந்த பேட்டர்னில் வரனால இது என்ன சொல்லுவோம்னா 1 to many ரிலேஷன்ஷிப் ஆர் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். One child can have only one parent, but one parent can have many children. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், parentship relationshipனு சொல்லுவோம். It is used in mainframe computers. IBM ஓட mainframe computerல யூஸ் பண்ணாங்க. இங்கே ஸ்கூல் வந்து பேரண்ட். இப்போ 2 சைல்டு இருக்குது, கோர்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ். இப்போ அந்த கோர்ஸுங்கிற சைல்டு இப்போ பேரண்ட்டாக மாறி தியரி அண்ட் லேப் அப்படிங்கிற 2 சைல்டு இருக்குது. இதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரீ வந்து பிரான்ச்சை ஓப்பன் பண்ணிகிட்டே மேலே வரைக்கும் போகிற மாதிரி இருக்கிறனால இதை ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தியரிங்கிற சைல்டு வந்து கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரண்ட் இருக்குது. அதே மாதிரி லேப் அப்படிங்கிற சைல்டுக்கு கோர்ஸுங்கிற ஒரு பேரண்ட் இருக்குது. அப்போ ஒரு பேரண்ட்டுக்கு எவ்வளோ சைல்டு வேணால் இருக்கலாம், ஆனால் சைல்டுக்கு ஒரு பேரண்ட் தான் இருக்கும் இந்த மாடல். நெக்ஸ்ட் மாடல் ரிலேஷனல் மாடல். இந்த ரிலேஷனல் மாடல் டெவலப் பண்ணது யாருன்னா EF Codd 1970 இந்த மாடல் வந்து டெவலப் பண்ணார். மோஸ்ட் வைட் ஸ்ப்ரெட் டேட்டா மாடல் யூஸ்டு ஃபார் டேட்டாபேஸ் அப்ளிகேஷன். ஸோ இந்த மாடலை, அதாவது இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு தான் டேட்டாபேஸ் அப்ளிகேஷனே அதிகமாக டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதில் டெவலப் பண்ணல டேபிள் கிரியேட் பண்ணுறது என்ன சொல்கிறோன்னா ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் ரிலேட்டட் டு எ பர்டிகுலர் டைப் இஸ் ஸ்டோர்ட் இன் அ ரோஸ். ஸோ இது எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஃபஸ்ட்டு டேபிள் இருக்குது, ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், ஏஜ். செகண்ட் டேபிளில் ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், டீச்சர். அப்போ 2 டேபிள் செப்பரேட்டாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட் டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடி 1 2 3, நேம் மலர், சங்கர் அண்ட் தென் வேலுன்னு இருக்குது. இப்போ டீச்சர் டேபிளில் பார்த்தோன்னா கோர்ஸோட C++, PHP, பைத்தான் இருக்குது. இப்போ இந்த 2 டேபிளையும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது என்னென்னா ப்ரைமரி கீ இல்லாட்டி ரிலேஷன் கீ அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஆட்ரிபியூட். இப்போ 1 2 இப்போ தேர்ட் டேபிள் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடி வந்து ஃபஸ்ட் டேபிள்லேருந்து எடுத்திருக்காங்க, செகண்ட் டேபிள்லேருந்து சப்ஜெக்ட் ஐடி எடுத்திருக்காங்க. இப்போ தேர்ட் டேபிளில் மார்க் என்ட்ரி பண்ணியிருக்கோம். இப்போ 3 டேபிளுமே என்ன ஆகுது, ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகிருக்கு. இது வந்து ரிலேஷனல் மாடல். நெக்ஸ்ட் டேட்டா மாடல் நெட்வொர்க் டேட்டாபேஸ் மாடல். இது வந்து என்ன சொல்லுவோன்னா எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் ஹைரார்க்கியல் மாடல். ஸோ ஹைரார்க்கியல் மாடல் நம்ம வந்து ப்ரீவியஸாக பார்த்துட்டு வந்தோம். இந்த ஹைரார்க்கியல் மாடல் எக்ஸ்டெண்டட் மாடல்னு சொல்கிறோம். ஸோ எதனால் அப்படிங்கிறத இப்போது 2 டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அதாவது ஹைரார்க்கியல் மாடலுக்கும் நெட்வொர்க் மாடலுக்கும். ஹைரார்க்கியல் மாடல் அப்படின்னா a child record has only one parent. ஆனால் நெட்வொர்க் மாடலில் a child may have many parent nodes. இப்போது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 1 to many ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம பார்த்தோம் இதில் ஹைரார்க்கியல் மாடல். ஆனால் இங்கே வந்து மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். எதெல்லாம் அப்படின்னா ஒரு சைல்டுக்கு 1 more பேரண்ட் இருக்கிறனால மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஹைரார்க்கியல் மாடல் வந்து ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும்
ஆக்சஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனால் நெட்வொர்க் மாடலில் ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ எப்படி எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் ஸ்கூலுக்கு வந்து லைப்ரரிங்கிறது சைல்டு, அந்த லைப்ரரிக்கு சைல்டு வந்து ஸ்டூடெண்ட். ஆனால் இதில் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பார்த்தோன்னா, ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற எண்டு நோடு சைல்டு நோடுக்கு லைப்ரரிங்கிற பேரண்ட், ஆஃபீஸுங்கிற பேரண்ட், ஸ்டாஃப் ரூம் அப்படிங்கிற அந்த 3 பேரண்ட் இருக்குது. அப்போது மெனி டு மெனி. இப்போ ஸ்கூலுக்கும் அதே மாதிரி மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். இப்போ ஒவ்வொன்றுமே மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் அப்படின்னா என்ன அப்படின்னா, சென் அப்படிங்கிறவர் 1976 இது டெவலப் பண்ணார். ரிலேஷன்ஷிப் ஆர் கிரியேட்டட் பை டிவைடிங் த ஆப்ஜெக்ட் இன்டு என்டிட்டி அண்ட் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன்டு ஆட்ரிபியூட். இங்கே என்டிட்டி அண்ட் ஆட்ரிபியூட் அப்படிங்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இஆர் மாடல் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல் இன் டெவலப்பிங் எ கான்செப்சுவல் டிசைன் ஃபார் தி டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணும், அதுக்குள்ளே என்னென்ன டேபிள்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த பேசிக் கான்செப்சுவல் டிசைனை வந்து இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோம். வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டு டிசைன் அண்ட் லாஜிக்கல் வியூ ஆஃப் டேட்டா. ஒரு டேட்டா எந்த டேபிள்லேருந்து எந்த டேபிளுக்கு போகுங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். டெவலப்பர் கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் த சிஸ்டம். ஸோ யார் வேணாலும் இந்த சிஸ்டத்தை அடாப்ட் பண்ண முடியும், அதை கண்டினியூ பண்ணி புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். இந்த மாடல் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ரெக்டாங்கிள் வந்து என்டிட்டிக்கும், எலிப்ஸ் வந்து ஆட்ரிபியூட்டுக்கும், டைமண்ட் வந்து ரிலேஷன்ஷிப்புக்கும் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளில் டாக்டர் டயக்னோஸ் த பேஷண்ட். ஸோ பேஷண்ட் வந்து எப்படி நம்ம டாக்டர் பார்க்குறாரு அப்படிங்கிறது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா, என்டிட்டிஸ் வந்து யார் யார், பேஷண்ட் அண்ட் டாக்டர். ஸோ பேஷண்ட் டு டாக்டரும் என்டிட்டி. ஆட்ரிபியூட் என்னென்னா டாக்டர் ஐடி, டாக்டர் நேம், இதில் வந்து பேஷண்ட் ஐடி, பேஷண்ட் நேம். ஸோ அங்கே யூஸ் பண்ணுறது வந்து நம்ம ஆட்ரிபியூட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ரிலேஷன்ஷிப் என்ன, 2 பேர்த்துக்கும் டயக்னைஸ் பண்ணுறாரு யார், டாக்டர் வந்து பேஷண்ட்டுக்கு டயக்னைஸ் பண்ணுறாரு. இது எப்படி டயக்ராமிக்டாக ரெப்ரசன்ட் பண்ணுவோன்னா, டாக்டருக்கு என்னென்ன இருக்குது, டாக்டர் ஐடி அண்ட் டாக்டர் நேம். ஸோ யார் டயக்னைஸ் பண்ணுறாங்க, பேஷண்ட்டை. ஸோ பேஷண்ட்டுக்கு என்ன இருக்கும், பேஷண்ட் ஐடியும் பேஷண்ட் நேமும். ஸோ இப்போ ஈஸியாக நம்மளால் ஒரு ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சிக்க முடியும். அடுத்த மாடல் ஆப்ஜெக்ட் மாடல். So object model, it stores the data in the form of object, attributes, methods, class and inheritance. ஸோ இதெல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராமிங்கில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜஸ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன்ஸை ஈஸியாக மாடுலர் ப்ரோக்ராமாக மாற்றிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட், இன்ஜினியரிங் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்தையும் சின்ன சின்ன மாடியூல்ஸாக பிரித்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இட் ரெப்ரசன்ட் ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸ், ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் பிஹேவியர். ஸோ ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். இப்போ கூகுள் மேப்ஸ் எல்லாம் வந்து டேட்டா பேஸில் தான் ஸ்டோர் ஆகுது. ஸோ அது ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் லொக்கேஷன்ஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி நம்ம பண்ணுறோம். இட் ப்ரொவைட்ஸ் கிளியர் மாடியூல் ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் ஈஸி டு மெயின்டைன் அண்ட் எக்ஸிஸ்டிங் கோட். இப்போ மாடுலர் ப்ரோக்ராமாக இருக்கனால ஈஸியாக ஒரு இடத்துல கரெக்ட் பண்ணாவே இன்னொரு இடத்துல சேஞ்சஸ் அஃபெக்ட் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஷேப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், அது வந்து கெட் ஏரியா, கெட் பெரிமீட்டர் அப்படின்னு 2 ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணுது. இப்போ நம்ம ஆட்ரிபியூட் சர்க்கிளுக்கு ரேடியஸும், ரெக்டாங்குலருக்கு லென்த்து பர்த்தும் அனுப்புவோம். அதே மாதிரி ட்ரையாங்கிளுக்கு பேஸு ஹைட்டும் அனுப்புவோம். இப்போ என்ன வேல்யூ இங்கேருந்து பாஸ் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் ஒர்க் ஆகும். இப்போ ரேடியஸ் அனுப்பிச்சா கெட் ஏரியா மட்டும் இருக்கும். இப்போ லென்த் அண்ட் பர்த் அனுப்பிச்சா பெரிமீட்டர் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி மாடியூல் பேஸ்டாக ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் யூசர்ஸ். Database administrators, application programmers or software developers, end users and then database designers. ஸோ இவங்க தான் டேட்டாபேஸை யூஸ் பண்ணுறவங்க, இல்லை க்ரியேட் பண்ணுறவங்க, இல்லை ஃபைனலாக அச்சீவ் பண்ணுறவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 4 டைப்ஸில் தான் நம்ம டேட்டாபேஸை யூஸ் பண்ண போகிறோம். இவங்கெல்லாம் யூசர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். இது எப்படி கூப்பிடுவோன்னா, டிபிஏன்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லிக்குவோம். ஸோ இவர் தான் இட் மேனேஜஸ் த கம்ப்ளீட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் அந்த டோட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தையும் பார்த்துக்க போகிறாரு. த செக்யூரிட்டி ஆஃப் டிபிஎம்எஸ், மேனேஜிங் லைசன்ஸ் கீஸ், மேனேஜிங் யூசர் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆக்சஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் ஓவராலாக கண்ட்ரோல் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை ரன் பண்ணுற அளவுக்கு பார்த்துக்கிறது யாருன்னா அவர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர். அடுத்தது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ் ஆர் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு யூசர் குரூப். அந்த குரூப் என்ன வேலை அப்படின்னா, டெவலப்பிங் அண்ட் டிசைனிங் த பார்ட்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். இப்போ அமேசான் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் எடுத்துட்டோன்னா நாமெல்லாம் யூசர்ஸ், எண்ட் யூசர்ஸ். ஆனால் அந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன அப்டேஷன் நடந்துகிட்ருக்கோ டெய்லியும் அது எல்லாம் பார்க்குறது யாருன்னா இந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர்ஸ். எண்ட் யூசர், இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நாம தான் எண்ட் யூசர். ஆல் மாடர்ன் அப்ளிகேஷன்ஸ், அதாவது மொபைல் ஆகட்டும் இல்லை வெப் ஆகட்டும், யூசர் என்ன பண்ணுவோன்னா நாம் ஸ்டோர் பண்ணுவோம், யூசர் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். அப்போ ப்ரோக்ராம்ட் இன் சச் அ வே தட் தே கலெக்ட் யூசர் டேட்டா அண்ட் ஸ்டோர் த டேட்டா.
அப்போ ஸ்டோர் பண்ணும்போது டிபிஎம்எஸில் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்குல்ல அந்த இடத்துல அப்ராப்ரியேட்டாக போய் நம்ம கொடுக்குற டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற மாதிரி எண்ட் யூசருக்கு ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க. அப்போ எண்ட் யூசர்னால் யார் அப்படின்னா ஒன் யூ ஸ்டோர், ரிட்ரீவ், அப்டேட் அண்ட் delete த டேட்டா. இப்போ நம்ம ஆட் டு கார்ட் கொடுக்குறோம், இல்லை பேமெண்ட் பண்ணுறோம், அப்படி இல்லைனா நம்ம என்ன பண்ணுறோம், கார்ட்லேருந்து வெளியே எடுத்துடுறோம் அமேசானில். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே டேட்டாவை கொடுக்கறதும் ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே எண்ட் யூசராக தான் இருப்பாங்க. ஸோ இதை கரெக்டாக பார்த்துக்கிறது தான் என்னது அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது டிசைனர்ஸ். ஸோ ரெஸ்பான்சிபிள் என்ன அப்படின்னா தே ஒன்லி ஐடென்டிஃபை த டேட்டா டு பி ஸ்டோர்ட் இன் த டேட்டாபேஸ். ஸோ நாம் கொடுக்குற டேட்டாவை எதெல்லாம் ஸ்டோர் பண்ணணும், எப்படி நாம் எந்த டேபிளில் ஸ்டோர் பண்ணணும், அது எப்படி யூசருக்கு திருப்பி காட்டணும், தட் இஸ் ரிட்ரீவ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இவர் தான் பார்த்துக்குவார். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு see the differentiate between RDBMS and then DBMS. ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்னென்னா எக்ஸ்பேன்ஷன். டிபிஎம்எஸ் என்ன சொல்லுவோம், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஆர்டிபிஎம்எஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ டேட்டா ஸ்டோரேஜ் பார்த்தோன்னா டிபிஎம்எஸில் நேவிகேஷனல் மாடல் இஸ் த டேட்டா லிங்க்டு ரெக்கார்ட்ஸ். ரிலேஷனல் மாடல் என்ன ஆகுனா டேட்டா இஸ் டேபிள் ஆஸ் ரோ அண்ட் காலம்ஸ். இது வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸில் ஆர்டிபிஎம்எஸில் இருக்கும், டிபிஎம்எஸில் வந்து லிங்க்டு ரெக்கார்ட்ஸாக இருக்கும். அதே டேட்டா ரிடண்டன்சி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிட் இதில் இருக்காது, இதில் வந்து ஆர்டிபிஎம்எஸில் இருக்கும். இப்போ நார்மலைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா டிபிஎம்எஸில் அவ்வளோ பெருசாக நார்மலைசேஷன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டோம். ஆனால் ஆர்டிபிஎம்எஸில் நம்ம நார்மலைசேஷன் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா டூப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதனால் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ரிடண்டன்சி, தட் இஸ் ரிடண்டன்சின்னு சொல்லுவோம், அதை ரெடியூஸ் பண்ணும். டேட்டா ஆக்சஸ் வந்து கன்சியூம்ஸ் மோர் டைம், இது டிபிஎம்எஸ். ஆனால் ஆர்டிபிஎம்எஸில் ஃபாஸ்ட்டாகவும் கம்பேரிங் டு டிபிஎம்எஸ் இட்ஸ் ஃபாஸ்ட். கீஸ் அண்ட் இண்டெக்ஸஸ் டட் நாட் யூஸ், ஏன்னா மினிமம் லெவல் ஆஃப் டேட்டா. ஆர்டிபிஎம்எஸில் ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறனால நம்ம கீஸ் அண்ட் இண்டெக்ஸஸ் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் நம்ம அதை ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்கிறோம். டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட் பொறுத்தளவுக்கு டிபிஎம்எஸில் இன்சஃபிஷியன்ட் அண்ட் எரர் பான் அண்ட் இன்க்ரீஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் ஆர்டிபிஎம்எஸில் எஃபிஷியன்ட் அண்ட் செக்யூர், ஏன்னா நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் பொறுத்தளவுக்கு டிபிஎம்எஸ் சப்போர்ட் பண்ணாது, ஆர்டிபிஎம்எஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா டிபிஎம்எஸ்க்கு டிபேஸ் அண்ட் ஃபாக்ஸ் ப்ரோ, ஆர்டிபிஎம்எஸ்க்கு எஸ்கியூஎல் சர்வர், ஆரக்கல், MySQL, MariaDB அண்ட் தென் SQLite. இப்போ நார்மலைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம். இப்போது ஃபஸ்ட்டு அதை வந்து ப்ரொப்போஸ் பண்ணது வந்து டாக்டர் எட்கர் எஃப் கோட், அதுதான் ஷார்ட்டாக EF கோட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா in order to reduce data redundancy and improve data integrity. ஸோ டூப்ளிகேஷன்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு மினிமம் டேட்டாவை வச்சுட்டு பெரிய அளவில் ரெக்கார்ட்ஸை லிங்க் பண்ணுறது தான் இந்த நார்மலைசேஷனோட மிகப்பெரிய கோலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப். ஸோ டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்: ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப், ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப், மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப், மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப். இந்த 4 டைப் ஆஃபில் நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ இதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் என்னென்னா ஒரு என்டிட்டி இன்னொரு என்டிட்டியோட மேப் பண்ணுறது. அதாவது ஒரு டேபிள் இருக்கிற ஒரு ரோவோட வேல்யூ இன்னொரு டேபிள் இருக்கிற ஒரு வேல்யூவோட ஒரு ரோவோட வேல்யூவோட மேப்பாக இருக்க பேர் என்ன சொல்லுவோன்னா ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப். எக்ஸாம்பிள், எ ஸ்டூடெண்ட் கேன் ஹேவ் ஒன்லி ஒன் எக்ஸாம் நம்பர். இப்போ தமிழ்ச்செல்வி அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்கிற ஒரு வேல்யூவை எக்ஸாம் நம்பர் அப்படிங்கிற ஒரு இன்னொரு டேபிளோட எக்ஸாம் நம்பரோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப். அப்போது ஜெயபாண்டியனுக்கு ஒரு நம்பர் தான் இருக்கும், சரோஜினிக்கு ஒரு நம்பர் தான் இருக்கும். அப்போ ஒரு டேபிள் ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்கிற ஒரு வேல்யூ எக்ஸாம் நம்பர் இருக்கிற ஒரு வேல்யூவோட மேப் ஆகுது அப்படின்னா அதை ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப். இதில் டூப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் இதை நம்ம ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஒரு என்டிட்டி இன்னொரு டேபிள் இருக்கிற மோர் தேன் ஒன் என்டிட்டியோட கனெக்ட் பண்ணுறது, அதாவது மேப் பண்ணுறது தான் நம்ம சொல்லுவோம். இப்போ R1 அப்படிங்கிற ஒரு ரோ வந்து இன்னொரு C1 காலத்தில் மேப் ஆகுது. இப்போ ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்பில் ஒன் டிபார்ட்மெண்ட் ஹேஸ் மெனி ஸ்டாஃப். இப்போ கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற எடுத்துட்டோன்னா ஸ்டாஃப்ஸ் வந்து 2 பேர் இருக்காங்க, கஜலட்சுமி அண்ட் பிந்து. இப்போ தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் ரமேஷன் மலையரசு, அண்ட் தென் மேக்ஸில் பிந்து அண்ட் ராதா. இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு கீ வந்து ஒரு வேல்யூ இன்னொரு டேபிளில் மோர் தேன் ஒன் கீயோட கனெக்ட் ஆகிறது வந்து ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். இப்போ மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா எ நம்பர் ஆஃப் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஒர்க்கிங் இன் ஒன் டிபார்ட்மெண்ட். அப்போ மோர் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஒரு கீயோட கனெக்ட் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாஃப் அப்படிங்கிறது எடுத்துட்டோன்னா சுகன்யா, பாலா அண்ட் தென் வளர்மதி இருக்காங்க. இவங்க 3 பேரும் ஒரு டிபார்ட்மெண்ட், அதாவது கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டோட மேப் ஆனாங்கன்னா இப்போ மெனி டு ஒன் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் வந்து இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போது சுகன்யா, பாலா, வளர்மதி இவங்க 3 பேரும் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறதுனால இது மெனி டு மெனி. அடுத்தது மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்.
multiple records in a table are accessed associated with multiple records in another table. இப்போ பார்த்த மாதிரியே அது இருக்கும். ஆனால் ஒரு ரெக்கார்ட் இல்லாமல் more than one record mapped to another more records. Customers can purchase various products and products can be purchased by many customers. Second example, a student can register for many courses and a course may include many students. ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் நம்ம படிக்கும்போதே இந்த many அப்படிங்கிற கீவேர்ட் வந்து நமக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்போ many student can join into many course. Many customers can buy many products. ஸோ இதே தான் வைஸ் வர்சா. ஸோ மாற்றி போடும்போதும் மெனி டு மெனி வரும். ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் டேட்டாவை நம்ம மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம படிப்போம். எக்ஸாம்பிள் என்னென்னா மெனி புக்ஸ் இன் அ லைப்ரரி ஆர் இஷ்யூ டு மெனி ஸ்டூடெண்ட். இப்போ புக்ஸ் வந்து C++, SQL, பைத்தான் அப்படின்னு இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட் வந்து கலைவாணி, மஞ்சுளா, ஸ்ரீதேவின்னு இருக்காங்க. அப்போ C++ புக்கை கலைவாணி அண்ட் மஞ்சுளா அப்படிங்கிறவங்க வாங்குறாங்கன்னு வச்சுக்குவோம். SQL வந்து கலைவாணி அண்ட் ஸ்ரீதேவி, பைத்தான் வந்து மஞ்சுளா அண்ட் ஸ்ரீதேவி. இப்போது ஒரே மாதிரி புக் C++ புக்கை 2 பேர் படிக்கிறாங்க, SQL புக்கையும் 2 பேர் படிக்கிறாங்க, பைத்தானையும் 2 பேர் படிக்கிறாங்க. அப்போ கலைவாணி 2 புக்கு வச்சுருக்கா, மஞ்சுளா 2 புக் வச்சுருக்காங்க, அப்போ ஸ்ரீதேவி 2 புக் வச்சுருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் வந்து இங்கே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நம்ம ஒரு ரெக்கார்டில் இருக்கிற வேல்யூஸை இன்னொரு ரெக்கார்டில் இருக்கிற வேல்யூவோட மேப் பண்ணும்போது மோர் தென் ஒன் வேல்யூஸை 2 சைடையும் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா இதை மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லுவோம். So what is relational algebra? So first created by Edgar F. Cote at IBM mainframe கம்ப்யூட்டருக்காக டெவலப் பண்ணார். ஸோ மெயினாக இதை எது யூஸ் பண்ணாங்கன்னா மாடலிங் த டேட்டா ஸ்டோர்ட் இன் ரிலேஷனல் டேட்டாபேஸ் அண்ட் டிஃபைனிங் கொரிஸ் ஆன் இட். ஸோ ஒரு டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணுங்கிற ஒரு மாடல் க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த மாடலில் எப்படி கொரி ஆக்சஸ் பண்ணணும், தட் இஸ் கமெண்ட்ஸ் அண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ரிலேஷனல் அல்ஜிப்ரா. இதில் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வந்து ப்ரொசீஜரல் கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட யூஸ் என்னென்னா டு கொரி த டேட்டாபேஸ் டேபிள் யூஸிங் SQL. ஸோ டேபிள்லேருந்து டேட்டாவை நம்ம ரிட்ரீவ் பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும், அப்டேட் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும்ல, இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ப்ரொசீஜரல் கொரி லாங்குவேஜ். ஸோ இந்த ரிலேஷனல் அல்ஜிப்ரா அப்படிங்கிறது என்னென்னா ரிகர்சிவாக அந்த டேபிள், அதாவது ரிலேஷன் சொல்கிற டேபிள் மேலே நம்ம திரும்ப ஒர்க் பண்ணுவோம். அப்போ எதுக்காக ஒர்க் பண்ணுவோன்னா வி நீட் டு கெட் அன் அவுட்புட், இட்ஸ் கால் நியூ ரிலேஷன். அதாவது வேறு ஒரு டேட்டாவை நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். அதுக்கு நமக்கு தேவையானது என்னென்னா 1 or more ரிலேஷன்ஸ், அதாவது டேபிள். அப்போ இன்புட் எதாவது கொடுக்குறோம், 1 or more டேபிள்ஸ், அதுதான் ரிலேஷன் சொல்கிறோம். இது மேலே நம்ம என்ன பண்ணுறோம், திரும்ப கமெண்ட்ஸை வந்து நம்ம கொடுத்து கொரின்னு சொல்கிறோம்ல, அந்த கொரியை ப்ரொசீஜரல் லாங்குவேஜில் கொடுத்து ஆக்சஸ் பண்ணும்போது அதுக்கு செட் ஆகிற, அதாவது மேட்ச் ஆகிற கொரிஸ் மட்டும், அதாவது டேட்டா ரெக்கார்ட் மட்டும் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். அதை தான் என்ன சொல்கிறோன்னா நியூ ரிலேஷன். அந்த நியூ அவுட்புட் வந்து டேபிள் ஃபார்மேட்டில் வரனால அதை நியூ ரிலேஷன் சொல்கிறோம். ரிலேஷனல் அல்ஜிப்ரா இஸ் டிவைடட் இன்டு வேரியஸ் குரூப்ஸ். 2 குரூப்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று யூனரி ரிலேஷனல் ஆப்ரேஷன், ரிலேஷனல் அல்ஜிப்ரா ஆப்ரேஷன்ஸ் ஃபார் செட் தியரி. இப்போ ஒரு யூனினரியில் செலக்ட் அண்ட் ப்ரொஜெக்ட், இது வந்து சிம்பிள். அண்ட் தென் ரிலேஷனல் அல்ஜிப்ரா ஆப்ரேஷனில் செட் தியரியில் யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ், கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ அது யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ் அண்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே அதோட சிம்பிள்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் என்னன்னு பார்ப்போம். ஆல்ஃபா சிம்பிள் வந்து ஆல்ஃபா. ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படின்னா சின்டாக்ஸ் ஆல்ஃபா சி வித் ரிலேஷன் ஆர். இப்போ ஆருங்கிற ரிலேஷனுங்கிறது டேபிள் நேம், அப்போ சிங்கிறது நம்ம கொடுக்குற கண்டிஷன், அதாவது காலம். ஸோ இது எங்கே அப்ளை ஆகும்னா ஆருங்கிற ரிலேஷன், அதாவது டேபிளில் அப்ளை பண்ணுவோம். அதாவது விச் இஸ் யூஸ்டு டு செலக்டிங் எ சப்செட் வித் டிப்பிள்ஸ் அக்கார்டிங் டு அ கிவன் கண்டிஷன்ஸ். நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அந்த கண்டிஷன் மேட்ச் ஆகிற டிப்பிள்னா என்னது, ரெக்கார்ட், அதாவது ரோ, அதை மட்டும் செலக்ட் பண்ணி எடுக்கும். இது எப்படி சொல்லலாம்னா இட் ஃபில்டர்ஸ் அவுட் ஆல் தி டிப்பிள்ஸ் தட் டு நாட் சாட்டிஸ்ஃபை சி. அப்போ கொடுக்குற கண்டிஷனை எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையானது மட்டும் எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறதான் இந்த செலக்ட் அப்படிங்கிற யூனரி ஆப்ரேட்டர். ஸோ இது எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு 1 by 1 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுங்க, ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிள் இருக்குது. அதில் வந்து 4 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட் நம்பர் C1 2 3 4, நேம் கண்ணன், கௌரி சங்கர், லெனின், பத்மஜா. கோர்ஸ் வந்து பிக் டேட்டா, ஆர் லாங்குவேஜ், பிக் டேட்டா அண்ட் தென் பைத்தான் ப்ரோக்ராமிங். இயர் வந்து 1 2 அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, கீழே பார்ப்போம். ஆல்ஃபா கோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம கண்டிஷன் கொடுக்க போகிற இடம். கோர்ஸ் என்ன காலத்தில் நம்ம சர்ச் பண்ணணும், கோர்ஸ் ஈக்குவல் டு பிக் டேட்டா. அப்போ கோர்ஸ் காலம் போயிட்டு அந்த காலத்தில் பிக் டேட்டா இருக்கிற வேல்யூ மட்டும் செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். எங்கே, ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிளில். இப்போ யார் செலக்ட் ஆகிருப்பாங்க, கண்ணன் அண்ட் லெனின். அப்போ இங்கே இருக்கிற 4 டிப்பிள்லேருந்து நமக்கு கண்டிஷன் மேட்ச் ஆகிற 2 டிப்பிள் மட்டும்தான் செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். கீழே அவுட்புட் பாருங்கள்.
C1 கண்ணன் CS3 லெனின் இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் சப்செட். இது செலக்ட் பண்ணி வருதில்ல, அதுதான் என்ன சொல்லுவோம், சப்செட். அப்போ டிப்பிள்லேருந்து நாம் எடுக்கிற அவுட்புட் வந்து சப்செட். ப்ரொஜெக்ஷன் eliminates all attributes of the input relation but those mentioned in the projection list. இப்போ ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காலம் மட்டும் செலக்ட் பண்ணுறது. செலக்ட் அப்படிங்கிறது டிப்பிள் ரோவை செலக்ட் பண்ணும். ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு காலம் மட்டும் செலக்ட் பண்ணும். தட் மீன்ஸ் இட் டிஃபைன்ஸ் அ ரிலேஷன் தட் கண்டைன்ஸ் அ வெர்டிக்கல் சப்செட் ஆஃப் ரிலேஷன். இப்போ வெர்டிக்கல் அப்படின்னு சொல்கிறது காலம், ஹரிசாண்டல் அப்படிங்கிறது ரோ. இப்போ போன எக்ஸாம்பிளில் இது நம்ம செலக்ட் பண்ணுறது ஹரிசாண்டல் வைஸ் செலக்ட் பண்ணோம், அதாவது ரோவை செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் சப்செட். இது வந்து என்ன சொல்கிறோம், ஹரிசாண்டல். இது வந்து வெர்டிக்கல் சப்செட். நம்ம இப்படி காலம் வைஸ் செலக்ட் பண்ணுறது தான் ப்ரொஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா என்ன செலக்ட் பண்ண சொல்லியிருக்கோம், கோர்ஸை செலக்ட் பண்ண சொல்லியிருக்கோம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். இப்போ என்னது கோர்ஸ் என்னென்ன இருக்குது, பிக் டேட்டா, ஆர் லாங்குவேஜ், பிக் டேட்டா, பைத்தான் ப்ரோக்ராமிங். இப்போ பிக் டேட்டா ஏன் ஒரு தடவை வந்திருக்குன்னா டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணும். எப்போது நாம் இந்த காலம் வைஸ் செலெக்ஷன் ப்ரொஜெக்ஷன் பண்ணும்போது. அப்போ பக்கத்தில் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 2 காலம் செலக்ட் பண்ண சொல்கிறோம், ஸ்டூடெண்ட் நம்பர் அண்ட் கோர்ஸ். இதில் பிக் டேட்டா ஏன் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னா இது ஒரு ஸ்டூடெண்ட் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட். அப்போ எப்போ வந்து இது எலிமினேட் பண்ணோன்னா என்டையர் ரோவும் நமக்கு ஈக்குவலாக காமனாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எலிமினேட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அது டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இட் வில் டிஸ்பிளே. இது வந்து ப்ரொஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் யூனியன். இந்த சிம்பிள் வந்து யூ மாதிரி இருக்கும். இட் இன்க்ளூட்ஸ் ஆல் டிப்பிள்ஸ் தட் ஆர் இன் டேபிள் ஏ ஆர் பி. அதாவது ஏபி டேபிள் ரெண்டையும் கம்பைன் பண்ணும். அப்படி கம்பைன் பண்ணும்போது டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சுன்னா எலிமினேட் பண்ணிடும். இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம்னா ஏ யூனியன் பி. இப்போ டேபிள் ஏ அதில் என்ன இருக்குன்னா ஸ்டூடெண்ட் நம்பர் நேம், டேபிள் பி ஸ்டூடெண்ட் நம்பர் நேம். இந்த ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது CS1 கண்ணன், CS2 கௌரி சங்கர், CS3 லெனின், CS4 பத்மஜா. இப்போ இந்த டூப்ளிகேட் என்னன்னு பார்த்தோன்னா CS1 கண்ணன் டேபிள் ஏலையும் இருக்குது, CS1 கண்ணன் டேபிள் பியில் இருக்கிறனால ஒரு தடவை தான் வந்திருக்கும். அதே மாதிரி லெனின் வந்து CS3 லெனின் டேபிள் ஏலையும் இருக்குது, டேபிள் பிலையும் லெனின் இருக்குது. அப்போ அதுவும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு தடவை தான் வந்திருக்கும். அப்போ மொத்தமாக யார் வந்திருப்பாங்க அப்படின்னா கண்ணன், கௌரி சங்கர், லெனின், பத்மஜா. ஸோ இது டூப்ளிகேட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் செட் டிஃபரன்ஸ். சிம்பிள் வந்து மைனஸ். It includes all input tuples that are in A but not in B. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா the attributes name of A has to match with the attribute name in B. அப்போ A டேபிளில் இருக்கிற ஒரு வேல்யூ எடுத்து B டேபிளில் மேட்ச் பண்ணுவோம். அப்படி இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், டேபிள் ஏ ஃபஸ்ட் ரெக்கார்டு கண்ணன், டேபிள் பியில் செக் பண்ணுறோம் இருக்குது, அதனால் என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ CS3 லெனின் எடுத்து டேபிள் பியில் செக் பண்ணுறோம், அங்கேயும் எக்ஸிஸ்ட் ஆனதுனால அதை ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ பத்மஜா எடுத்து நம்ம டேபிள் பியில் செக் பண்ணுறோம், அப்போ இல்லை, அதனால் செலக்டட் வந்து பத்மஜா வந்திருக்கு. நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன். அது A இன்டர்செக்ஷன் பின்னு சொல்லுவோம். A relation consisting of a set of all tuples that are in both A and B. இது என்ன சொல்லுவோம்னா ஏலையும் பிலையும் காமனாக இருக்கிறத நான் எடுத்து நம்ம இன்டர்செக்ட் அப்படின்னு சொல்லுவோம் ரிசல்ட்டை. ஸோ A and B must be யூனியன் கம்பேக்டபிள், அதாவது ஏழு பிலி இருக்கணும். இப்போ ஏலையும் பிலையும் காமனாக இருக்கிற வேல்யூஸ் என்னென்னா கண்ணன் அண்ட் லெனின். இப்போ அவங்க 2 பேர் மட்டும்தான் என்னது இன்டர்செக்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஏன்னா பத்மஜா வந்து இல்லை. நெக்ஸ்ட் ஒன் ப்ராடக்ட் ஃபார் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ சிம்பிள் எக்ஸ் யூஸ் பண்ணுவோம். எ வே ஆஃப் கம்பைனிங் 2 ரிலேஷன்ஸ். A resulting relation contains both relation being combined. அதாவது A into B means அப்படின்னா A times B, where the relation A and B have different attributes. That is, it's helpful to merge columns from 2 relation. 2 டேபிள் இருக்கிற காலம்ஸை எல்லாத்தோடையும் மேப் பண்ணுறதுக்காக இது வந்து மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இதை வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டேபிள் ஏவை டேபிள் ஒரு வேல்யூ எடுத்து டேபிள் பியோட வேல்யூ எல்லாத்தோடையும் மல்டிபிள் பண்ணுறது. அதாவது டேபிள் ஏல 1 2 3 இருக்குது, டேபிள் பியில் எஸ் அண்ட் ஆர் இருக்குது. அப்படின்னா இது எப்படி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுவோம் அப்படின்னா டேபிள் ஏல இருக்கிற வேல்யூ 1 எடுத்து அதை நம்ம டேபிள் பியில் இருக்கிற எஸ் அண்ட் ஆரோட நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 1S 1R அப்படின்னு வரும். அடுத்து டேபிள் ஏல இருக்கிற செகண்ட் வேல்யூ எடுத்து டேபிள் பியில் இருக்கிற எஸ் அண்ட் ஆரோட கம்பைன் பண்ணுவோம். அதே மாதிரி டேபிள் ஏல இருக்கிற 3ஐ எடுத்து டேபிள் பியில் இருக்கிற எஸ் அண்ட் ஆரோட கம்பைன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வர ஒவ்வொரு டிப்பிளும் என்ன ஆகும்னா டிஃப்ரெண்ட் மெத்தடில் வரும். அதாவது 3 into 2 6 ரெக்கார்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஏல 3 பியில் 2, அப்போ 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் 6 ரெக்கார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரிசல்ட்டை நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பேர் என்னென்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எதனாலனா merge பண்ணுறதுக்கு இப்போ நமக்கு ஏ அண்ட் பியை merge பண்ணி நம்ம வேல்யூவாக எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் டேபிள்ஸை merge பண்ணுவோம். இப்போ டேபிள் ஏ டேபிள் பியை எப்படி நாம் மேட்ச் பண்ணுறோன்னா ஸ்டூடெண்ட் நம்பர் நேம் CS1 கண்ணனை CS28 பிக் டேட்டாவோட கம்பைன் பண்ணுவோம். CS1 கண்ணனை CS62 R லாங்குவேஜோட கம்பைன் பண்ணுவோம். CS1 கண்ணன் CS25 பைத்தான் ப்ரோக்ராமிங். இப்போ ஒரு ரெக்கார்டு அங்கே எடுத்து இங்கே இருக்கிற எல்லா ரெக்கார்டோடையும் கம்பைன் பண்ணி கொடுப்போம். இதில் வந்து 3 into 3 9 ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது 9 ரெக்கார்ட்ஸ் வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஏன்னா டேபிள் ஏல இருக்கிற ஒரு ரோ எடுத்து டேபிள் பியில் இருக்கிற எல்லா ரோவோடையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ 2 டேபிள் ஏ அண்ட் டேபிள் பி ரெண்டும் ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு 9 ரெக்கார்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிசல்ட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோன்னா இதுக்கு வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.